வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஃபிஷ் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்தது. ஸோ அந்த எக்ஸிபிஷன் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபிஷ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் வச்சுருக்குறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வெளியில் ஸ்நாக்ஸு மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ போயிட்டு ஒரு குழந்தைங்களோட போயிட்டு வர்றதுக்கு உண்மையிலே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸாக இருந்தது. ஸோ நீங்கள் எல்லோரும் தாராளமாக இந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன் போகலாம். முக்கியமாக அந்த ஃபிஷ் எக்ஸிபிஷனை நான் ஃபிஷ் எல்லாமே எடுத்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு நீங்கள் ஜிபேயில் கட்டணம் கொடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் அனுப்பலாம் நம்மளுடைய நம்பருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். இதை அனைவரோடமும் பகிருங்க. இது வரி மீன் செத்து போச்சு. மேல கொண்ட மாதிரி மேல தடுசாகும் இந்த மீன்ல. வளர்க்கலாம். ஹாய். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா, குண்டு பொண்ணே கூப்பிடுதே 2 கண்ணே அப்படின்ற மாதிரி இந்த மீனை பாடணும் போல் இருந்தது. தலையில் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற கொண்டை மாதிரி தலையில் ஒரு கொண்டை வேற வாயை தூக்கி காமிச்சிட்ருக்கு. ஸோ உண்மையில் பார்க்க அழகாக இருந்தது இந்த மீன். கருவாடு போட்டுப்பாங்க.
அங்க பாரு அந்த கிரீன் ஃபிஷ் பாரு கிரீன் எல்லா ஃபிஷ் அதோ மட்டும் ஒரு மீன் எல்லாம் எப்படி பார்த்தா சீப்ரா ஃபிஷ். இந்த மீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தரையில் நின்றுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே உட்காந்து இந்த ஒரு மயில் மீன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மயிலில் வந்து தோகை உரிச்சு ஆடும் பாருங்கள். அது மாதிரி இவங்க வந்து வாழை ஆட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு அப்படியே தரையிலே நின்றுட்டு இருக்கிறாங்க. மீன்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் புதுவிதம். எத்தனை வண்ண வண்ண மீன்கள், அது துள்ளலின் அழகு. இந்த துள்ளலின் அழகில்தான் இந்த இயற்கையின் பிரபஞ்சமே இருக்கிறது. எத்தனை மீன்கள்! இந்த மீன்கள் கூட்டத்தில் காதலன் இருக்கலாம், காதலி இருக்கலாம், எதிரி இருக்கலாம். ஆனால் தொட்டிக்குள் மிதக்கும் மீன்கள் கடலில் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். கடல் ஒரு பிரபஞ்சம், கடல் ஒரு பிரம்மாண்டம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் சொன்னான். உண்மையில் நீருக்குள் இருக்கும் மீன்கள் அந்த நீரை சுத்தப்படுத்தும் வேலைகளை செய்கின்றன. நீரை மாசுபடுத்தும் மனிதர்கள் அந்த மாசுபட்ட அந்த நீரை கழுவும் பணியை கூட இந்த மீன்கள் செய்கின்றன. வண்ண மீன்கள் தொட்டிக்குள் இருப்பது அழகுதான், ஆனால் அதன் வாழ்க்கை தொட்டிக்குள்ளேயே முடிந்துவிடும். கடல் பிரபஞ்சத்தில் கடலுக்குள் அத்தனை மீன்கள் இருக்கிறது. திமிங்கலங்கள் சிறிய சிறிய மீன்களை தின்ன ஓடும், ஆனால் சிறிய மீன்கள் அந்த திமிங்கலத்திடமிருந்து தப்பித்து ஓடும். அதுதான் வாழ்வின் சுழற்சி. இந்த வாழ்வின் சுழற்சியை நாமும் புரிந்து கொண்டால் ஓடிக்கொண்டே இருப்போம், விடாது முயற்சி செய்து கொண்டே இருப்போம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடி ஆடி விளையாண்டு அப்படியே பயங்கரமாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே தரையில் போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிறாங்க, பயங்கரமாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. అట్లానే ఉన్నాడు సచిన్. నేను మూచి ఆక్సిజన్తో తాగలేదు, ఆడ ఆక్సిజన్ వస్తుంది. తిండి వేయండి 2-3 వేసి వచ్చింది. సచిన్ ఇట్టు మరింది నీకు బాగుంటే ఒకటి సచిన్ కలెక్టివ్ ఒకటి. இந்த மீனை பார்த்தீங்கன்னா காது பக்கத்தில் என்னமோ பெரிய ஓட்டை இருக்குது, அப்படியே அசைச்சிக்கிட்டே போகுது. பயங்கரமாக ஒரு குண்டு பையன் இருந்தால் எப்படி இருப்பான் அந்த குண்டு பையன், அந்த மாதிரி பயங்கரமாக எம்மா ஒரு மாதிரி இருக்காது.
இரு இருடாமா. அப்படியே அப்படியே அம்மாவுக்கு ரசிக்கிற தன்மையே கிடையாது. சார் அப்படியே மூவ் பண்ணுங்க சார், நிக்காதீங்க. ஓகே. Okay. The Pope takes a poop and the President too, and the fancy dance banker in his three-piece suit, the big fat general and all of his troops. The truth of the matter is everybody poops.